திமுக ஆட்சியில் கஞ்சாவால் தமிழகமானது தலைவிரித்து ஆடுவதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் தலைவிரித்தாடும் கஞ்சாவால் தமிழகம் திணறுவதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. வணக்கம். திமுக அரசை கண்டித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் திமுக ஆட்சியில் தலைவிரித்தாடும் கஞ்சாவால் திணறும் தமிழகம் என்று குறிப்பிட்டு அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் திருவள்ளூர் மாவட்டம் ஒட்டன்குப்பத்தில் போதையில் தாறுமாறாக இருசக்கர வாகனத்தை இயக்கியோரை தட்டி கேட்ட அப்பாவி இளைஞர்கள் இருவரை போதை கும்பல் சரமாரியாக கல்லால் தாக்கி கொலை செய்திருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், கடந்த மாதம் போதையில் ரீல்ஸ் எடுப்பதற்கு மறுப்பு தெரிவித்த வடமாநில இளைஞர் மீது போதை கும்பல் கொலவெறி தாக்குதல் நடத்தியது. பின் சேலை வியாபாரி ஒருவரை மற்றொரு போதை கும்பல் இழுத்து சென்று தாக்கி முகத்தில் குத்தியது என தொடர்ந்து திருவள்ளூரில் நடக்கும் கொடூர சம்பவங்கள் திமுக ஆட்சியில் தலைவிரித்தாடும் போதை பேயையும் அதில் சிக்கி தவிக்கும் அப்பாவி மக்களையும் தெளிவாக காட்டுகிறது என்று நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் போதை கும்பல்களின் அட்டூழியத்தால் மக்கள் நடமாடவே பயப்படும் வேளையில் வெல்வோம் ஒன்றாக என்பதற்கு பதிலாக போதை புழக்கத்தால் கொள்வோம் மொத்தமாக என்றுதான் திமுக கூற வேண்டும் என்றும், போதைப் பொருட்கள் மயமான முதல்வர் அவர்களினுடைய ஆட்சியை ஒழித்து தமிழகம் தனது சுயத்தை விரைவில் மீட்டெடுக்கும் என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார்.